ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் பொங்கல் செய்யணுங்கிறதுக்காக காலையிலேயே பாப்பா தம்பியை குளிக்க வச்சு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். சொல்டா. பொங்கல்னாவே ட்ரெடிஷ்னலாக மண்பானையில் அது விறகடுப்பில் அப்படி செய்கிறது தான் நல்லாயிருக்கும். அதுக்காகவே விறகடுப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு முன்னாடி வராண்டாவில் தான் செஞ்சிட்ருக்கோம். பொங்கல் கரும்பு இல்லாமல் எப்படி, அதனால மாமா காலையிலே போய் கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தம்பி பாப்பாவுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களே தான் பொங்கல் செஞ்சாங்க. சாப்பிட்டோம், டேஸ்ட்டாகவே இருந்தது. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல, தம்பி பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்காங்க அப்படின்னு. இது நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டு தான். இது லாஸ்ட் இயர் பண்ணது. ஒரு சில ரீசனால் இந்த இயர் பண்ண முடியல. எங்கள் சர்ச்சில் பண்ணது இந்த கிளிப்பிங்ஸ். பொங்கல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை. இது நம்மளோட தமிழரோட திருநாள். அப்படிங்கும்போது இப்போ எல்லா சர்ச்சுகள்லேயும் பொங்கல் வைக்கிறாங்க. எல்லா மதத்தவங்களும் செய்கிற மாதிரியான ஒரு விழா அப்படின்னா அது பொங்கல். தை முதல் நாள் பொங்கல் கொண்டாடுறோம். இது அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேர்லேயும் சொல்கிறாங்க. சர்ச்சில் ஒவ்வொரு அன்பிய வாரியாக தனித்தனியாக பொங்கல் செஞ்சுருந்தாங்க. தம்பி கரும்பு உடைக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா வாங்கி வீடியோ போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. கரும்பு உடைக்க சொன்னால் கடைசியில் ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. தம்பி பாப்பாவுக்கு கரும்புன்னா ரொம்ப பிடிக்கும். பாவம் தம்பி இந்த வாட்டி பல்லு விழுந்ததுனால கரும்பு லாஸ்ட் இயர் மாதிரி சாப்பிட முடியல. தம்பிக்கு ஒரு தடவை கரும்பு உடச்சி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் மாமா ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க உடச்சி. அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம், கரும்பு உடைக்க சொன்னால் ஜூஸ் போடுறீங்களே அப்படின்னு. காலையில் இப்படி தான் போச்சுது. அப்புறம் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு சர்ச்சில் விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. அதுக்காக மாமா தம்பி பாப்பா 2 பேரும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பலூனை கையில் வச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணி ஓடணும், இதுதான் ரேஸு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பி ரன்னிங் ரேஸ் தான் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தான். எனக்கு ரன்னிங் ரேஸ்னால் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்குவேன் அப்படின்னு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் கேம் மாற்றிட்டாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். இருந்தாலும் அவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸு. அடுத்து பாப்பா கேமில் ரன்னிங் ரேஸு. ஆனால் பாப்பாவும் இன்னொரு பொண்ணு மட்டும்தான் ஓடினாங்க. எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் இவங்க 2 பேர் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம் கண்டக்ட் பண்ணுறவங்க ஏதோ மைண்ட் டைவெர்ட் பண்ணாங்க பாப்பாவை. பாப்பா டைவெர்ட் ஆனாலும் ஃபஸ்ட்டாக ஓடி வந்துட்டா. அடுத்து மாமாவுக்கு கயிறு இழுத்தல் போட்டி. ஒரு பக்கம் தம்பியோட அப்பா, இன்னொரு பக்கம் அப்பாவோட அப்பா தாத்தா. 2 பேரும் அப்பாவா பையனா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருந்தாங்க. தாத்தாவா அப்பாவா நானும் தம்பியும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா தாத்தா டீம் தோத்துட்டாங்க, அப்பா டீம் தான் வின் பண்ணாங்க. எங்கள் பாப்பா ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கா. இது நைட்டு மத்தியானம் விளையாட்டு போட்டிலாம் இருந்தது. நைட்டு அதுக்கான ப்ரைஸ் கொடுத்தாங்க. ப்ரோக்ராம்ஸ்லாம் நைட்டு கண்டக்ட் பண்ணாங்க. தம்பிக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. தம்பி வேஷ்டியோடு ரொம்ப கஷ்டப்பட்டான். அதை பிடிச்சிக்கிட்டே நடந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கினார். பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. கயிறு இழுத்தலுக்காக மாமாவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு. கேட்டசம் டீச்சராக நான் இருக்கேன், அதனால் ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தாங்க. இது தம்பி பாப்பாவோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஆகாயத்தை தரையில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தரை ஆக்கி விடலாம். மலைய நீ பெயர்க்கலாம், துங்க நீ தகர்க்கலாம், ஆகாயத்தை தரையில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தரை ஆக்கி விடலாம். நீ அன்பால் இல்லை நான் ஒண்ணும் இல்லை, நீ அன்பால் இல்லை நான் ஒண்ணும் இல்லை. பாப்பா
அப்பா தான் டான்ஸ் ரொம்பவே நல்லா ஆடினா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. பிரதர் கூட ரொம்பவே பாப்பா தான் நம்பவே முடியல அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு வந்து டின்னர் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் வந்து சர்ச்சில் குடும்ப விழாவாக செலிப்ரேட் பண்ணுவோம். நைட்டு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன். பாய்.